வணக்கம் அன்புநெஞ்சங்களே. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவை ஆட்டிப்படைக்கக்கூடிய விஷயங்கள், தமிழ் சினிமா வந்து ஏன் இவ்வளோ கீழே போய் கிடக்குது, தரம் தாழ்ந்து கிடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். இது வந்து ஒரு முக்கியமான கட்டம் தமிழ் சினிமாவுக்கு. நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கிறோம். ரொம்ப புதுமையான டைரக்டர்கள், புதுமையான டெக்னீஷியன்கள் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமா போயிட்டுருக்கிறப்போ ஒரு 90% தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து அந்த பழைய கால ஸ்டைல்லையே வந்து சிக்கி தவிக்குது. அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஆராய்வோம். முதல் பிரச்சனை என்னென்னா ஆணாதிக்கம். எல்லா பக்கமும் வந்து ஆண்களுக்கான முக்கியத்துவமே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டிக்கு நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ, தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ஆண் தயாரிப்பாளராக இருக்கணும், இயக்குநர்கள் பார்த்தா ஆண் இயக்குநராக இருக்கணும். பெண்களுக்கு வந்து ஒரு கரெக்டான முக்கியத்துவம் வந்து தமிழ் சினிமாவில் சுத்தமாக கிடையாது. ஒரு பெண் கேரக்டரே வந்து எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு லவர் கேரக்டராகவும், ஒரு வல்கரான ஒரு கேரக்டராகவும், ஒரு கவர்ச்சி மிகுந்த ஒரு கேரக்டராகவும் தான் சித்தரிக்கிறாங்களே தவிர பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற விஷயமாக வந்து படங்கள் வருவது வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய படங்களே வந்து மிக அதிகமாக இருக்கிறது. எந்த சமூகத்தில் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து குறைக்கப்படுகிறதோ அந்த சமூகம் வந்து அந்த சமூகமோ இல்லை துறையோ வந்து என்றைக்குமே வந்து ஷைன் ஆகாது. அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக வந்து இப்போ இருக்கிற தமிழ் சினிமா இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சென்சார் போர்டு. சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு சென்ஸ்லெஸ் போர்டாக இருக்குது. ஒரு கேரக்டர் வந்து ஒரு குடிப்பழக்கத்தினால தீமைகளை வந்து விளக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டர் குடித்தாதான் வந்து படத்தில் அதுக்கான தீமைகளை வந்து விளக்க முடியும். ஆனால் சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து நீ குடிக்கவும் கூடாது, ஆனால் பழக்கத்துக்கான தீமைகளை வந்து உணர்த்தணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப மூளையற்ற ஒரு போர்டாக இருக்கிறது. என்னமோ வந்து சினிமா தான் வந்து கம்ப்ளீட்டாக சமூக மாற்றம் ஏற்படுத்துகிற மாதிரியும் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து தேவையில்லாமல் கத்திரி போட்டு, அதாவது கவர்ச்சிகளையும் கவர்ச்சி ஆட்டங்களையும் களிப்பாட்டங்களையும் குத்தாட்டங்களையும் விட்டுருது. ஆனால் தேவையில்லாமல் ஒரு நல்ல விஷயம் அந்த படத்தில் இருக்குது, அது இருந்தால் வந்து அந்த படத்துக்கான அர்த்தம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அப்படிங்கிறப்போ அது கத்திரி போட்டுருது. அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லான பர்சனோட படம் வந்ததுன்னா அதற்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் வேறையாகவும், ஒரு சாதாரண ஒரு இயக்குனருடைய படம் வந்து அதுக்குடைய சர்டிஃபிகேட்டும் அது சுத்தமாக வேற மாதிரி இருக்கிறதும் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை, காசையும் அரசியலையும் தாண்டியது. ஆனால் காசும் அரசியலுமே ஒரு முக்கியமாக அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு விஷயமாக வந்து இந்த சென்சார் போர்டு இருக்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இரண்டாவது பெரிய பிரச்சனை. மூன்றாவது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும் தயாரிப்பாளர்கள். 10% தயாரிப்பாளர்கள் தான் இயக்குனராக இருந்து தயாரிப்பாளர் ஆனவங்க, ஒரு டெக்னீஷியனாக இருந்து தயாரிப்பாளர் ஆனவங்களும் வந்து இருக்கிறாங்க. மித்த 90% அப்படிங்கிற வந்து இது ஒரு தொழிலாக மட்டும்தான் பார்க்குறானோ இல்லையோ மித்த எதோவுமே பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு ஃபார்முலா அவன் பார்த்த அந்த 5 படங்களில் இருக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் ஒரு பனியன் ஆர்டர் பண்ணுற மாதிரியும் இல்லை ஒரு பாக்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஆர்டர் பண்ணுற மாதிரியும் ஆர்டர் பண்ணுறான் டைரக்டர்கிட்ட. ஒரு டைரக்டர் வந்து கிரியேட்டிவான கதையை வச்சுருந்தான், அவன் வந்து சாகர நிலைக்கு தள்ளப்படுறங்காட்டிக்கு. ஏன்னா முக்கால்வாசி ப்ரொடியூசர்கள் வந்து தான் விரும்புகிற கதையைத்தான் வந்து படமாக எடுக்கிறங்காட்டிக்கு டைரக்டர்கள் வந்து அவர்களுடைய கிரியேட்டிவான கதைகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இவங்க சொல்கிற எல்லாம் அந்த குத்தாட்டம் தொப்புள் காட்டி ஆட்டம் எல்லாத்துக்கும் வந்து இணங்கி போய் அவர்களுடைய மரியாதையும் குறைத்து தமிழ் சினிமாவையும் மரியாதையும் ஒரு வழியாக வந்து குறைத்து விடுகிறார்கள். இது வந்து மூணாவது பெரிய பிரச்சனை. நாலாவது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும் நடிகர்கள், முக்கியமாக இந்த பெரிய நடிகர்களுடைய பிரச்சனை என்னென்னா இவர்கள் சம்பளம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மனசாட்சிங்கிறதே எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு தொழிலதிபர் ஒரு டாடா பிர்லாவும் ஒரு மஹிந்திராவும் சம்பாதிக்கிறதை ஒரு சாதாரண நடிகன் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அதற்கான பொறுப்பும் அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மஹிந்திரா அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க சமூகத்துக்கு திருப்பி அளிக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு 50,000 பேர்த்துக்கு வேலை தந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்பட செய்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஆனால் இவர்கள் வாங்கும் 25 கோடி ரூபா சம்பளம் அப்படிங்கிறது இவங்களும் இவங்க குடும்பமும் மீறி போனால் இன்னொரு 50 பேரும் மேம்படத்தான் தவிர மற்றபடி வேற எதுக்குமே கிடையாது. இவங்க ஆடி கார் வாங்கவும், பென்ஸ் வாங்கவும், புது வீடு கட்டவும் இதுக்கு தான் உபயோகப்படுதோ தவிர இது வந்து சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கறதே கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்க சம்பாரிச்சா உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க எவ்வளோ சம்பாரிச்சா என்ன அப்படின்னு. தப்பே இல்லை, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எத்தனை நடிகர்கள் வந்து தைரியமாக வந்து
தன் சம்பளம் இது அப்படின்ட்டு வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறாங்க. எல்லாமே கள்ளப்பணம், பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குற ஒரு வித்தையை வந்து தெளிவாக கற்றுக்கூடிய நடிகன் தான் வந்து மேலே இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு கசப்பான உண்மை. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பினாமி மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 50 கோடி ரூபா போட்டு ஒருத்தன் வந்து படம் எடுக்கிறான்னா அதில் சம்பளம் 25 கோடி ரூபா நடிகனுக்கு தர்றான்னா அவன் பெரிய நடிகன், அவன் வந்து அதை ஒத்துக்கிறான்னா, மறைமுகமாக அரசாங்கத்துக்கு மறைச்சு அந்த சம்பளத்தை வாங்குறான்னா அதில் வர லாபம் அத்தனையுமே ஒயிட் மணி. அப்படிங்கிறப்ப வந்து இதை விட வந்து ஒரு மணி கன்வர்ஷன் பிஸ்னஸ்ங்கிறது எதுவுமே இல்லையே. அதங்காட்டிக்கு தான் வந்து அந்த பெரிய தயாரிப்பாளர் வந்து லைன் கட்டி பெரிய ஹீரோக்களை வந்து காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களால என்ன ஆகுதுன்னா, இந்த மணி கன்வர்ஷன்லேயே இவங்க பெரிய ப்ரொடியூசர்கள் எல்லாம் பிஸியாக இருக்கிறங்காட்டிக்கு சின்ன ஆட்கள் பூராமே எல்லாருமே அடிபட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அந்த சின்ன பணத்தை போட்டு அந்த சின்ன லாபம் வந்தால் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு லாபமே கிடையாது. ஆக இதை தொழிலாக பார்க்கும் இந்த ஒரு கூட்டத்தால் வந்து கிரியேட்டிவிட்டி அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து காத்திருக்கிற அந்த ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து அவர்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுகிறது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது இயக்குநர்கள். அதாவது தமிழ் சினிமாவில் 20% இயக்குநர்கள் வந்து தன்னிலை, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்ன, அவர்கள் எடுக்கும் சினிமா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து தெளிவான ஒரு கருத்தோடையும் ஒரு கண்ணோட்டத்தோடையும் இருக்கிறாங்க. ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிற ஒத்துக்கிற மனப்பான்மை இருக்குது. ஆனால் முக்கால்வாசி டைரக்டர்கள் எப்படின்னா தூங்குற மாதிரி நடிக்கிற ஆட்கள். என்னதான் ஒரு மோசமான படம் எடுத்தாலும் அதை நீங்கள் போய் ஒரு கமெண்ட் கேட்டால், இந்த தேட்டரில் நல்லா ஓடிச்சு, அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் சம்மந்தமே இருக்காது, ஒரு 50 பேர் தான் உட்கார தேட்டராக இருக்கும், அந்த தேட்டரில் நல்லா ஓடிச்சு, அந்த நாள் இதில் வந்து விமர்சனம் பயங்கரமாக வந்துச்சு அப்படின்ட்டு வந்து அவங்களையே அவங்க வந்து தேவையில்லாமல் தேற்றிக்கொண்டு நான் வந்து நடக்கிறது வந்து நான் செய்கிறது கரெக்டு அப்படின்ட்டு வந்து மக்கள் 1 கோடி பேர் வந்து தப்புன்னு சொன்னாலும் அதை அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது வந்து இந்த மடத்தனமான டைரக்டர்கள் இருக்கிறங்காட்டிக்கு தான் நல்ல சினிமா வரவே மாட்டேங்குது. ஒரு 10 டைரக்டர் 10 வெட்டியான படம் எடுக்கிறதுக்கு 10 பேரும் சேர்ந்து இணைந்து ஒரு ஸ்கிரிப்டை தயாரித்து ஒரு உருப்படியான படம் எடுக்கலாம். ஆனால் அதற்கான முயற்சிகள் யாருக்கிட்டையுமே இல்லை. ஒவ்வொருத்தனுமே பெரிய ஹீரோவுன்னு நினைக்கிறேன், டைரக்டராகவும் நினைக்கிறேன், கண்ணாடி போட்டு தாடி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காசை வந்து பிரதானமாக வைக்கிறங்காட்டிக்கு தான் இந்த டைரக்டர்கள் வந்து சுத்தமாக விழுந்துடுறாங்க. ஆனால் அந்த மிச்சம் 20% அப்படிங்கிற வந்து காசை வந்து ஒரு 3ஆம் பட்சமாக வச்சுக்கிட்டு மக்களையும் கதையும் கலையையும் முன்னாடி வைக்கிறங்காட்டிக்கு தான் வந்து அவங்களுக்கு காசு ஆட்டோமேட்டிக்காக கூடுது அப்படிங்கிற விஷயமே வந்து இந்த 80% டைரக்டர்களுக்கு வந்து தெரியறதில்ல. இன்னொன்று, தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த மரியாதை. நான் எங்கே பார்த்தாலும் சரி எல்லாருமே சார் சார் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. எல்லா நடிகனையும் சரி, டைரக்டரையும் சரி, எல்லாத்தையும் சரி. ஏன் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன ஆயிரப்போகுது, தலையாக போயிடப்போகுது. அதாவது ஒரு ஃபேக் மரியாதை, ஒரு தேவையில்லாத ஒரு புகழ்ச்சி. அதாவது ஒரு 2 படம் நடிச்சிருப்பான், 3 படம் நடிச்சிருப்பான், ஹிட்டாக இருக்கும். உடனே மேடையில் பார்த்தீங்கன்னா இவர் 200 படம் நடித்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவர், இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இப்படி நடிச்சிருக்காரு. அதாவது மனசாட்சிப்படி வந்து அவங்க வந்து போடுறதே கிடையாது. ஆனால் அவனால் ஏதோ ஒரு பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து தேவையில்லாத புகழ்ச்சி பண்ணி அவன் கம்மன் இருக்கிறவன உசுப்பேற்றி விட்டு அவன் வந்து ஏதோ ஒரு கன்றாவி படம் எடுத்து அவன் அந்த கனவுலேயே வாழ்ந்துட்டு போயிடுறான் கடைசி வரைக்கும். இதங்காட்டிக்கே வந்து தமிழ் சினிமா பெரிய பிரச்சனையாகுது. தற்புகழ்ச்சி கூடவே கூடாது. நல்ல கமெண்ட்டுகள், நல்ல விமர்சனத்துக்கு வந்து இங்கே இடமே கிடையாது. நல்ல விமர்சனம் யாராவது ஒருத்தர் வந்து இந்த நடிகன் இப்படி பண்ணுறான், இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவன் சொன்னான்னா அவனை வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் விலக்கி வச்சிடறாங்க. இப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து தமிழ் சினிமா உருப்படும்? நிச்சயமாக உருப்படாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தமிழ் சினிமாவின் பெரிய சாபக்கேடு அப்படிங்கிறது இந்த சங்கங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏழை தொழிலாளியை, ஒரு கூலி தொழிலாளியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, அவனுக்கு பிரச்சனைனா போய் நிற்கக்கூடிய ஒரு சங்கங்களாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த தமிழ் சினிமா சங்கங்கள் அப்படிங்கிறது வந்து எவனாவது ஒருத்தர் நீ எதிர்த்து பேசிட்டியா அவனை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு, அவனை மிரட்டுவதற்கு ஒரு கருவியாகவும், ஒரு 4-5 பேர் அந்த மேலே இருக்கிற அந்த ஏசியில் உட்காந்துட்டு இருக்கிற 100 கோடி ரூபாய் வச்சிருக்கிற அந்த பெரிய ஆட்கள் சண்டை போடுவதற்கு ஒரு களமாகவும் இந்த சங்கங்கள் பயன்படுவது அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த அடிமண்ட தொழிலாளி அப்படிங்கிற வந்து செத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து கவலையே இல்லாமல் உட்காந்துட்டு, ஏன்னா
இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த சங்கத்தையுமே வந்து நீங்க கரெக்ட்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய அறிக்கையை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு சர்வாதிகார துணியில தான் இருக்குதோ இல்லையோ, ஒரு காமா ஒரு சொல்யூஷனுக்கு முன்னாடி போலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா சம்பாரிச்சு எல்லாம் பண முதலைகள் மேல உட்கார்ந்து இருக்கிற சங்க தலைவர் எல்லாருமே, சங்கம் அப்படிங்கிறதே வந்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டப்போ அதுல வந்து எப்படி வந்து நம்ம நேர்மை நியாயம் எல்லாம் எதிர்பார்க்க முடியும்? சங்கம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற உறுப்பினர்களை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணும். ஆனா அது இன்னைக்கு கிடையவே கிடையாது சினிமால. நம்ம போய் ஒரு அதான் ஒரு சாதாரணமானவனுக்கு வந்து சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாக்கணி, சங்க தலைவர் அப்படிங்கிறது வந்து எட்டாக்கணி. ஒரு அரசியல் கட்சியிலே கூட வந்து நீங்க ஒரு அடிமட்ட தொண்டனா இருக்கிறவங்க நாளைக்கு தலைவன் ஆகலாம், அதுக்கான அரசியல் கட்சிகள் இருக்கு. ஆனா சங்கம் அப்படிங்கிறது வந்து, அதாவது முக்கியமா தமிழ் சினிமா சங்கம் அப்படிங்கிறது காசு இருக்கிறவன் தான் மேல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் மாறினா, ஆட்சி மாறினா வந்து உடனே பார்த்தீங்கன்னா சங்க தலைவர் மாறிடுறது. என்ன ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். ஏன்னா கலை அப்படிங்கிறது வந்து அரசியலை அப்பாற்பட்டது. அதே மாதிரி எந்த அரசியல்வாதியுமே வந்து கலைஞர்களுக்கு எந்த கலைஞர்களுக்குன்னு ஆட்சேபனை தெரிவிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்போ வந்து இப்படி மாறுறதே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அந்த சங்கம் வந்து எப்படி காசில் ஊழலில் ஊறி போய் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆக இது எல்லாம் தான் வந்து தமிழ் சினிமாவின் பெரிய சாபக்கேடுகள். இது எல்லாம் கலையாம இவங்க உட்காந்துக்கிட்டு வந்து படம் ஓடுறதில்லை, 80% படம் ஓடுறதில்லை, 90% படம் ஓடுறதில்லை, எங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிறது இல்லை, அதாகிறது இல்லை, இதாகிறது இல்லைன்னா உங்களுடைய பேராசையே அத்தனைக்கும் காரணம். நல்ல நடிகர்கள் நல்லா தான் நடிச்சுட்டு இருக்கிறாங்க, நல்ல டைரக்டர்கள் நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, நல்ல ப்ரொடியூசர்கள் காசையே இழந்தாலும் மறுபடியும் ஒரு நல்ல படத்துல பெட் கட்டி ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 80% நீங்க வந்து ஒரு பொறுப்பான தமிழ்னாவே ஃபர்ஸ்ட் இல்லாம ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணி ஒரு, அதாவது எம்ஜிஆரும் சிவாஜியும் இருந்த இந்த ஒரு பேர் இயக்கம் தமிழ் சினிமாங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மக்கள் இயக்கம் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப செல்லா காசாக வந்து மாத்திட்டு இருக்கிறீங்க. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் சினிமா வந்து புத்துயிர் பெறும். இது அத்தனையுமே மாறணும் அப்படிங்கிறதா வந்து என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்க வந்து பெற வந்து அது ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்க. உங்கள் கருத்துக்கள் எப்பவுமே வந்து வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதுபோக ஒரு சின்ன டிஷர்ட் கடை ஆன்லைன் அதில் வந்து திறந்துருக்கேன் ஃபேஸ்புக்கில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஷர்ட் வேணும், ஒரு நல்ல துணி மணிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தரமானது விலை குறைந்ததாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பம். மிக்க நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நாள் வந்து முன்னோட்டம் இல்லாட்டி வந்து விமர்சனத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.